அவன் கட்சிக்காரங்கள சோத்துக்கு எப்படி அடிச்சுக்கிறாங்கன்னு. சோத்துக்காக அடிச்சுக்கிறது அந்த கட்சிக்காரங்க இல்ல மாமா, நம்ம கட்சிக்காரங்க. ஐயோ 25 வருஷமா காப்பாத்தின கட்சி கொடியை போட்டு சாப்பிடுறாங்களே. எல்லாரும் சமம்னா யார் ராஜா ஆகிறது? எல்லாரும் சமம்னு நினைக்கிறவங்க தான். இங்கே அனைவரும் சமம். வன்னி அரசு என்னும் நான், ஷாஜஹான் என்னும் நான், சாதி பார்த்து, பணம் பார்த்து, மதம் பார்த்து, இனம் பார்த்து, மொழி பார்த்து, எதை பார்த்தும் எங்க தலைவர் யாருக்கும் வாய்ப்பு கொடுக்கல. டிரைவர் பையனுக்கு நான் எம்எல்ஏ ஆக்குறேன். அவன் யாரு? உடனே அவன் துண்டு போட்டு எம்எல்ஏ. வெறும் எம்எல்ஏ எல்லாம் கிடையாது, சட்டமன்றத்தின் புறனாவே என் தம்பி சபரிதான். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற சமத்துவ கொள்கையை கடைபிடிப்பேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன். பெருசு என்ன பாடுபடுத்தலாம் பாருங்க. ஊர்ல வந்து இவர் ஜெயிப்பாரானா ஒரு அது என்ன ஒரு துளி அளவு கூட வாய்ப்பு இல்லை. பெரம்பூர்ல நிக்கிறது ஆதிசேகர்னு ஒரு மனுஷன். அந்த மனுஷன் போன எலெக்ஷன்ல கிட்டத்தட்ட 55,000 ஓட்டு வித்தியாசம். கட்டமைப்பை எந்த இடத்திலும் ஒரு இடத்துல கூட ஏற்படுத்தவில்லை. ஒரே ஒரு பெரம்பூர்ல நிக்கிறாருன்னா ஒரு 260 280 பூத் இருக்கும். இங்க எல்லாம் பூத் கமிட்டி போடணும் அப்படின்னோம்னா அங்க போறதுக்கு, அங்க இருந்து செயல்படுறதுக்கெல்லாம் அதுக்கான ஆள் அடையாளம் காணப்படல. அங்க கட்சி அமைப்பே கிடையாது. கருத்துப்படி 2 தொகுதிகளுமே அவர் வந்து தோல்வி அடைவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு 2 விட தோல்வி அடைவார்ன்றதை விட வெற்றி பெறுவது கடினம். பெரம்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த விஜய் அவர்கள் எனக்கு சுத்தமாக வாய்ப்பு இல்ல. மக்கள் நிச்சயமாக தாவேக்காவை நிராகரிப்பார்கள் என்பதில் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. திருச்சி கிழக்குலையும் தோற்கிறாரு, பெரம்பூர்லையும் தோற்கிறாரு, 2 தொகுதியும் தோற்கிறாரு. பட் பெரம்பூர் அவர்கள் தேர்ந்தெடுக்கிறது வந்து கொஞ்சம் ரிஸ்கான ஒரு விஷயம் தான். திமுக அந்த பவர்ஃபுல்லா இருக்க ஒரு அது திமுக கோட்டையும் கூட சொல்லலாங்க. விஜய் எனும் நான். ஆஹா பிட்ட போட்டுட்டானே, மனசு மாறிடுவாளோ? இது வேஸ்ட். மாறிட்டாளே. என்ன ஸ்டீவோ 20 crores லாஸ் ஆயிருக்கு. இத பத்தி கவலைப்படாம இவ்ளோ ஹாப்பியா இருக்கு. ஐயோ அவன் டுபா போடுங்க, நம்ம அந்த டேபிள் போயிடலாமா? பண்ணாத. நீங்க சொல்லுங்க. ப்ரூஸ், என்னுடைய ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் 20 crores-ங்கிறது ஒன் செகண்ட். இந்த பையனுக்கு டிப்ஸ் கொடுக்கிற மாதிரி. Oh God, what a great family. Keep this flower. Thank you. We'll meet sometime. Okay. Bye. Sing in the rain. I am swine. என்னது? வரமாட்டேங்குது. எப்படி வரும்? நாங்க சொல்லல. அதுவா கிடைக்கும்னு. அதான் இது. எடுத்து தின்னுங்களே. Yeah. Sometimes I get so mad, there's no controlling me. My thoughts get so bad, I'm like, I might grab a bat, I don't know. My wrath, my blood boils over like, oh God, here goes. I lost all feeling from my head to my toes. You said some shit that I can't let go, so just stay tuned for the rest of the show. So have you ever felt betrayed? Switches how you see things, realize something needs change. என்னடா என்ன ஆந்திரா? ஆந்திரா என்னதா, தமிழ்நாடு என்னதா? எனக்கு டி நகர் புதுசு கிடையாது, அண்ணா நகரம் புதுசு கிடையாது. தெருவா சுத்தின பொறுக்கிடானா. தமிழ்நாடு என்னதா, ரஜினிகாந்த் நம்ம தலைவர். ஏய் தெலுங்கு நாய. யார் நீயா? அது என்னமா கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? இந்தியாவை காப்பாற்றக்கூடிய நிலைக்கு இப்ப நாம் வந்திருக்கிறோம். இவனே ஒரு ப்ராப்ளம். இவன் எந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போறான்? இந்தியாவை காப்பாற்றுவதற்காக தான் இந்தியா கூட்டணி அமைந்திருக்கிறது. நீ புடுங்குறது பூராமே தேவையில்லாதான். அக்கட சூடு. ಸಮಸ್ತ ಮಂಡ್ಯ ಜಿಲ್ಲಾ ರೈತ ಹೋರಾಟಕ್ಕೆ, ಸಮಸ್ತ ಮಂಡ್ಯ ಜಿಲ್ಲಾ ರೈತ ಹೋರಾಟಕ್ಕೆ.
எங்க அப்பா அப்பா என்னடா போட்டா வச்சிருக்கீங்க? எங்க அப்பா எங்க? அப்பா கொண்டு போய் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாச்சு. உள்ளாடைய வெளியே போட்டுக்கிற இது ஒரு பன்னாடை. பிறந்ததுல இருந்து கண்ணாடியில மூஞ்சியே பார்க்காத நீ ஒரு பரதேசி. உங்க பிரச்சனைக்கு நடுவில் நான் எங்க வந்தேன்? ஏன் வீணா ஏமண்டே போட்டு உருட்டுற? கூட்டின கூட்டமா தான் நான் பாக்குறேன். ஒரு நடிகரா எந்த நடிகர் வந்தாலும் அந்த கூட்டம் வர்றதுங்கிறது நார்மல். ஏன்னா ஸ்கிரீன் பிரசன்ஸ்லயே பாத்துட்டு இருந்தவங்களே நேர்ல பாக்கணும் அப்படின்னு மக்கள் போறதுங்கிறது சாதாரண விஷயம். ஆனா ஓட்டா மாறுமா அப்படிங்கறது வந்துட்டு அது நிச்சயமா மாறாது அப்படிங்கறதுதான். இங்க வந்திருக்கிறவங்க காலங்காலமா வந்துட்டு திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தோட கொள்கைகள், நம்ம மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வகுக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாமே பார்த்து வரவங்க. அப்படிங்கும்போது இது தொண்டர்கள் கூட்டம். வரும்போது பார்த்துட்டே வந்தேன், எதுவுமே வந்துட்டு ரொம்ப நீட்டா கட்டுக்கோப்பாடா நடந்த ஒரு கூட்டம். ஏன்னா அண்ணா அவர்கள் இருந்த காலத்திலே வந்துட்டு நீங்க நில்லுங்க அப்படின்னு சொன்னா தொண்டர்கள் நிப்பாங்க, உட்காருங்க அப்படின்னு சொன்னா உட்காருவாங்க. அந்த மாதிரி ஸ்டேஜ்ல சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணக்கூடிய கூட்டம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். தமிழ்நாடு 5 ஆண்டு கண்ட வளர்ச்சி. நம்முடைய முதலமைச்சர் அவருடைய நான் கிரிக்கெட் விளையாண்டுருக்கிறேன். இன்னும் சொல்ல போனா மிகச்சிறந்த ஒரு லெக் ஸ்பின் போலர். அவர் போலிங் போட்டா யாராலும் ஆட முடியாது.